வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இது செயின் ஸ்டிச் ஃபேமிலிஸில் பார்ட் 7th வீடியோ. இதில் நம்ம டைட் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் 2 ரோ ஆஃப் செயின் ஸ்டிச் வந்து நெருக்கமாக போட்டுக்கணும். நான் இங்கே 2 ரோ போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததாக ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் த்ரெட் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து நீடில் இப்போ 2 ரோ போட்டிருக்கோம் இல்லையா, அதோட சென்டரில் 2 லூப் நமக்கு இருக்கும். அதுக்குள்ளே நீடில் விட்டு ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அடுத்த லூப்புக்குள்ளே விட்டு அந்த நூலை வந்து ஒரு தடவை நீடில் சுற்றிட்டு இழுத்துடணும். சேம் ப்ரொசீஜர் தான். அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு நீடில் அந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டை ஒரு சுற்றினீங்கன்னா ஒரு லூப் கிடச்சிரும். இழுத்துடணும். அவ்வளோதான். இதை நம்ம டைட் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். 2 செயின் ஸ்டிச்சும் முடிஞ்ச வரைக்கும் நெருக்கமாக போடுங்க. 2லேயுமே இருக்கிற லிங்க்ஸ்குள்ளே தான் நம்ம இப்போ விட போகிறோம். சென்டரில் இருக்கிற 2 லிங்க்ஸ்குள்ளே நீங்கள் விட்டு ஒரு லூப் க்ரியேட் பண்ணுறீங்க. இதை நம்ம டைட் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இது முடிஞ்ச வரைக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் அந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு செயின் ஸ்டிச்சில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி 6 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் டைட் செயின் ஸ்டிச். அடுத்ததான் ஃபெதர் செயின். ஃபெதர் செயின்ஸ் வந்து நம்ம பார்டரில் யூஸ் பண்ண போடுவோம். நம்ம ஆல்ரெடி லாங் டேஸி எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் நீடில் இன்சர்ட் பண்ணி தேர்டாக ஒரு பாயிண்ட், அதாவது 45 டிகிரி ஆங்கிளில் தேர்டாக ஒரு பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதை லாங் டேஸி மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க. எடுத்து மேலே திரும்பவும் ஒரு பாயிண்ட் எடுத்து அதே பாயிண்ட்லேருந்து செயின் வர மாதிரி லூப் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண இடத்துலையே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சேம் ப்ரொசீஜர். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம லாங் டேஸி எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அதை சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்கள் அப் அண்ட் டவுன் வந்து மாறி மாறி போட்டுட்டு வரலாம். இதை நம்ம பெட்டல்ஸ் மாதிரி போட்டுட்டு வரலாம். பார்டரில் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே நீடில் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அங்கேயே திரும்பவும் இன்சர்ட் பண்ணி லாங் டேஸி போட்டுகிட்டே வரணும். உங்களுக்கு லாங் டேஸி போட தெரிலனா நான் அதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டேஸி ஸ்டிச்சோட அந்த லாங்னால் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ அப்படி போடும்போது தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். இதில் நம்ம பீட்ஸ் கொடுத்தும் போடலாம். நான் அப்கமிங் கிளாஸஸில் அதை சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக பிரைட் ஸ்டிச். இதுவும் நீடில் ஸ்டார்டிங் பாயிண்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ கீழே ஒரு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரி நீடில் சுற்றிட்டு கீழேருந்து மேலே ஒரு செயின் போடணும். ஸோ நான் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது உங்களுக்கு என்ன சொல்லித்தரல, இதில் நான் காட்டுறேன். நீடில் வந்து ஒரு சுற்றிக்கணும். சுற்றிட்டு மேலேருந்து அந்த த்ரெட்டை அப்படியே செயினாக போடுங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு சுற்றி அந்த சுற்றின த்ரெட்டையே செயினாக போடணும். ஸோ சேம் தான். நீடில் ஒரு சுற்றி டவுன்லேருந்து மேலே எடுத்து அதே த்ரெட் அப்படியே செயினாக லூப் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு லூப் ஃபார்ம் ஆயிரும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது த்ரெட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கணும். லூஸ் விட்டிங்கன்னா மேலேருந்து அந்த இருக்க செயின் லூப் வந்து கலந்துட்டு வந்துடும். ஸோ ஒரு லூப் சுற்றி கீழேருந்து மேலே த்ரெட் நீடில் இன்சர்ட் பண்ணி அதிலே செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். நான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது இந்த சுற்றுறது வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இது ஜஸ்ட் ஒரு நீங்கள் இப்போதைக்கு நீடில் எப்படி இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பிரைட் ஸ்டிச். அடுத்த ரோசெட் ஸ்டிச். இது போடுறதும் சிம்பிள் தான். இதுக்கு உங்களுக்கு ட்விஸ்டிங் செயின் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். நான் அதுக்கான வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலாக ஒரு ட்விஸ்டிங் செயின் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா பாயிண்ட்டு, அங்கே இருக்கிற லூப்புக்கு அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்ததாக திரும்பவும் அந்த லூப்லேருந்து ஒரு ட்விஸ்டிங் செயின் போட்டுக்கோங்க. இது ட்விஸ்டிங் செயினும் ஆயிஸ்டர் ஸ்டிச் அப்படின்னு ஒரு ஸ்டிச் போட்டிருப்பேன், அதுவும் கலந்த மாடல் தான். கடைசியாக நம்ம லேசி டேஸிக்கான லாக் மட்டும் போட மாட்டோம், அவ்வளோதான். ஒரு ட்விஸ்டிங் செயின் போட்டு அந்த ட்விஸ்டிங் செயினோட ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல அந்த செயின்குள்ளேயே நீடில் விட்டு அடுத்த செயின் போடுறோம், அவ்வளோதான். ஸோ அகெயின் ஒரு ட்விஸ்டிங் செயின். அப்போது அந்த ஸ்டார்ட் பண்ண செயினுக்குள்ளே
நீடியில் இன்செர்ட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இதை நம்ம ரோசெட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்கிற ஸ்டிச்சஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் தனியான வீடியோ போடுறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் 6 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் செயின் ஸ்டிச் பற்றி. அது இல்லாமல் பேக் ஸ்டிச், ஸ்ட்ரைட் ஸ்டிச் ஃபேமிலிஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸும் போயிட்டு இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரோசெட் ஸ்டிச் வந்து நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணியும் போடலாம். அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுதான் ரோசெட் ஸ்டிச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.